ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2062வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ரங்கநாதனை தூயில் உணர்த்தக்கூடிய பிரபந்தமாகிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாட்டில் சுருக்கமாக சொன்னதை இப்பாட்டிலும் அடுத்த 2 பாட்டுகளிலும் விரிவாக அருளி செய்கிறார். முந்தைய பாட்டில் தேவசேனாதிபதி முருகன் தன் வாகனத்தோடும் பரிகரங்களோடும் வந்ததை சொல்லிற்று. இப்பாட்டில் தேவர்கள் அனைவருக்கும் தலைவனான இந்திரன் தன் வாகனங்களோடு வந்தபடியை சொல்லுகிறது. தேவர்களை ஆள்வதற்காக தேவரீர் நியமித்தபடி காரியம் செய்பவனாக இந்திரன் வந்தான் என்கிறது. தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லியிலே சொன்னபடி இந்த பரமபுருஷனிடத்தில் பயத்தாலேயே காற்று அடிக்கிறது. இந்த பரமபுருஷனிடத்திலே பயம், அதனாலே காற்று அடிக்கிறது. இவரிடத்தில் உள்ள பயத்தாலேயே சூரியன் உதிக்கிறான். அக்னியும் இந்திரனும் 5ஆம் அவனான மிருத்யுவும் இவரிடத்தில் பயத்தினாலேயே தங்கள் காரியங்களை செய்கிறார்கள் என்று இந்திரன் பரமபுருஷனின் நியமனப்படியே காரியம் செய்பவன் என்பதை சொல்லப்பட்டதல்லவா தைத்திரிய உபனிஷத்தில். அதன்படி தேவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க இச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க இச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடம் இல்லை மற்றதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் எனக்கு சுவாமியான உன் கோயிலின் வாசல், தேவரீருடைய திருக்கோயிலின் வாசலிலே இந்திரன் தானும் ஆணையும் வந்து, தேவேந்திரனும் அவனுடைய வாகனமான ஐராவத யானையும் வந்திருப்பதும் அல்லாமல், அந்தரத்தமரர்கள் அண்டத்துக்குள் இருக்கிற தேவர்களும் கூட்டங்கள் இவருடைய பரிவாரங்களும், அருதவம் முனிவரும் மகா தபஸ்விகளான சனகாதி மகர்ஷிகளும், அருந்தவ முனிவரும் மருதரும் மருத்கணங்களும் இயக்கரும் யட்சர்களும் சுந்தரர் நெருக்க கந்தர்வர் நெருக்கவாகவும் விச்சாதரர் நூக்க வித்யாதரர்கள் தள்ளவும் திருவடி தொழுவான் மயங்கினர், தேவரருடைய திருவடிகளை தொழுவதற்காக வந்து மயங்கி நிற்கின்றார்கள். அந்தரம் ஆகாயமும் பார் பூமியும் இடமில்லை, இடைவெளி இல்லாமல் இருக்கிறது, அந்த அளவிற்கு கூட்டம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் என்கிறார் இப்பாசுரத்திலே ஆழ்வார். எம்பெருமானே உன் கோயில் வாசல் தேடி இந்திரன் ஐராவதம் என்கின்ற தன்னுடைய யானையின் மீது வந்து சேர்ந்தான். வானத்து தேவர்கள் கூட்டங்களாக வந்து திரண்டு விட்டனர். அருந்தவம் புரிந்த ஜனகாதி முனிவர்கள் மருத்து கணங்களும் இந்திரனுக்கு அடங்கிய தேவதைகளான மருத்து கணங்களும் அழகிலும் இசையிலும் சிறந்த கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் யட்சர்கள் என அனைவரும் வந்துவிட்டனர். வானமும் பூமியும் இனி நிற்க இடமில்லை என்ற அளவுக்கு கூட்டம் சேர்ந்து விட்டது. ஆதலால் அரங்கனே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று கேட்பதுதான் இந்த பாசுரம். அந்தரம் என்றும் அண்டம் என்றும் ஆகாசம் என்றும் தேவலோகத்துக்கு பெயர். அந்தரம் அண்டம் ஆகாசம் என்று தேவலோகத்துக்கு பெயர். முனிவரும் மருதரும் இயக்கரும் திருவடி தொழுவான் மயங்கினர் என்று அன்வைத்து சொல்ல வேண்டும். சுந்தரர் என்றால் அழகு பொருந்தியவர்கள் கந்தர்வர்கள். விச்சாதரர் வித்யாதரர் என்ற வடசொல்லின் தெரிவு, தூக்குதல் தள்ளுதல். இயக்கர் யக்ஷ என்ற சொல்லின் யக்ஷர்கள் என்பது இயக்கர்
என்று வந்திருக்கிறது. யக்ஷர் என்பது வட சொல்லு. அதனுடைய திரிவுதான் இயக்கர். முனிவரும் மருதரும் யக்ஷர்களும் வந்து புகும் பொழுது கந்தர்வர்களும் வித்யாதர்களும் அவர்களிடையே புகுந்து நெருக்கி தள்ளுகின்றனர் என்றும் பொருள் கொள்ளலாம். இனி நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானங்களுக்கான உரையினை பார்க்கலாம். அர்த்தத்தை பார்க்கும்போது தேவர் தலைவனான இந்திரனை சொல்வது 3ஆம் அடி. அவனுடைய பரிகரங்களான தேவர்களையும் ரிஷிகளையும் சொல்லும் முதல் 2 அடிகளுக்கு முன்னால் வைத்து அதனை பொருள் கொள்ளலாம். இப்படி கொள்ளலாமா என்றால், இப்பாட்டுக்கு தாத்பரிய அர்த்தம் இந்திரன் வந்ததை சொல்லுவதை ஆகையாலே 3ஆம் அடியையே முதலில் கொள்ள வேண்டும் என்கிறார் நம்பிள்ளை. அக்னியில் எப்போதும் ஹோமம் செய்து கொண்டே இருக்கும் அந்தணர்களை அகன்யாகிதர் என்று சொல்ல வேண்டியிருக்க முன்பின்னாக மாற்றி ஆகிதாக்னிகள் என்று சொல்லுவது போன்றது. இங்கு அடிகளை முன்பின்னாக மாறாடி பொருள் கொள்வது சொல்வது. அகாரவாச்சியனுக்கே அடிமையாயிருப்பவன் மகாரவாச்சியனான ஜீவன் என்ற பொருளையுடைய பிரணவத்தின் சொல்லை நோக்கும் போது அது ஜீவனை சொல்லுவதாக தோன்றிய போதிலும் அகாரவாச்சியனான பரமபுருஷனுக்கு அடிமைப்பட்டவன் ஜீவன் என்னும் பொருளை பார்க்கும்போது பகவத் ஸ்வரூபமே அதில் பிரதானமாக சொல்லப்படுகிறது என்பது தெரிகிறதல்லவா? அதுபோல இங்கும் பொருளுக்கே பிரதானியம், முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். ராஜபுருஷன் என்னும் சொல்லை பார்க்கும்போது புருஷ சப்தம் விசேஷமாய், ராஜசப்தம் விசேஷணமாய், அடைமொழியாய் இருக்கையாலே புருஷனுக்கே முக்கியத்துவம் தோன்றுகிறது. ஆனால் ராஜாவுக்கு அடிமைப்பட்ட மனிதன் என்று அதன் பொருளை நோக்கும் போது புருஷன் முக்கியம் இல்லாதவனாகவும் ராஜா முக்கியமானவனாகவும் பெறுவதையும் இங்கு உதாரணமாக கொள்ளலாம். இதுபடியே அமைந்திருக்கிறது. இந்திரன் ஆணையும் தானும் வந்து இவனோ, தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும் அவனது வாகனமான ஐராவதம் என்னும் யானையோடு வந்து முன்னே நிற்கின்றான் என்பது கருத்து. அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அந்தரம், அண்டம், ஆகாசம் ஆகிய சப்தங்கள் தேவலோகத்தை குறிக்கும். தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் அபிமானிக்கும் அந்தர ஜாதிகளான தேவர்கள் அனைவரும் தங்களுடைய பரிகரங்களோடு அபிமானம் இல்லாமல் தேவாதி தேவனான உன் கோயிலின் முன்னே வந்து திரண்டு நிற்கின்றனர். உன் பாட்டில் அதிகாரிகளான தேவதைகள் சொல்லப்பட்டார்கள். இங்கு மற்ற தேவர்கள் சொல்லப்படுகிறார்கள். சொரூபத்திற்கு தக்க சுவாமித்துவம் இருந்தால் கேசவன் தமர் என்று பாகவதர்களை சொல்வது போல இவர்களையும் இந்திரன் தமர் என்று சொல்லலாம். அப்படி இல்லாமையாலே அந்தரத்தமரர்கள் என்று அவர்கள் வாழும் இடத்தையிட்டு அழைக்கப்படுகிறார்கள். கூட்டங்கள் என்று பல கூட்டங்களாக சொல்லுகையாலே முன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அதிகாரிக்கும் அடங்கியவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. அருந்தவ முனிவர் இந்திரன் அடங்கிய சப்தரிஷிகளை சொல்வதாகவும் கொள்ளலாம். எவராலும் செய்து முடிக்க முடியாத தவத்தை புரிந்து தம்முடைய இந்திரங்களை அடக்கியிருக்கும் சனகர் முதலானவர்களை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அருந்தவ முனிவர் மருதரும் இவரோ. இந்திரனுக்கு நெருங்கிய மருத்துக்கள் எனப்படும் தேவதைகள். முன்பாட்டில் மருதர் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அடங்கினவர்களை இங்கு குறிப்பாக கொள்ளலாம். கூட்டங்கள் என்பதை அந்தரத் தமரர்கள், அருந்தவ முனிவர், மருதர் என்று 3 இடங்களிலும் அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள், அருந்தவ முனிவர் கூட்டங்கள், மருதர் கூட்டங்கள் என்று கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் அமரர்கள் புகுந்தனர் என்ற பாட்டில் சொன்னது போல அருகிலே வந்தது மட்டுமல்லாமல் உன் கோயிலின் வாசலுக்கே வந்து விட்டார்கள். நீ அருள் பாலிக்க வேண்டும், கடாட்சிக்க வேண்டும் என்பது கருத்து. உன் கோயிலின் வாசல் பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் சொன்னது போல பூலோக வைகுண்டமான கோயிலின் வாசலும் ஆயிற்று என்பது கருத்து. உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நிற்க
தேவர்களில் ஒரு வகையான சுந்தரர்கள் மற்றவர்களோடு நெருக்கினார்கள். சுந்தரம் என்பது அழகு, அழகாய். சுந்தரர் என்று அழகாக பாடுபவர்களை குறிக்கிறது. சுந்தரர் என்ற உருவத்தில் அழகான கந்தர்வர்களை குறிப்பதாகவும் கொள்ளலாம். அப்படித்தான் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாசுரத்திலே. விச்சாதரர் நூக்க. முன்கை வலிமையுடைய விச்சாதரர்கள் மற்றவர்களை தள்ளி கொண்டு வருகிறார்கள். விச்சாதரர் என்றால் வித்யாதரர்கள், அதாவது நல்ல படிப்பாளிகள், வித்யாதரர்கள். இயக்கரும் மயங்கினர். மென்மையானவர்களான யட்சர்கள் நெருக்கத்தை பொறுக்க முடியாமல் மயங்கி போனார்கள். மயங்கினர் என்பதை கலந்தனர் என்று பொருள் கொண்டு யட்சர்களும் அவர்களோடு ஒன்றாக கலந்தார்கள் என்று கூட பொருள் செய்து கொள்ளலாம். இப்படி இவர்கள் இவ்வளவு பாடுபடுவதற்கு காரணம் என்ன? ஏன் இப்படி அடித்துக்கொண்டு நீ முந்தி நான் முந்தி என்று வந்து நிற்கிறார்கள்? என்ன காரணம் என்றால், திருவடி தொழுவான். தேவரீரை திருவடி தொழுகையால் உண்டான ஆசையாலே, உன் திருவடிகளை தொழுவதற்காக அந்த ஆசை கொண்டு இப்படிப்பட்டார்கள், இவ்வளவு துன்பப்படுகிறார்கள். பள்ளி உணரும் போது உள்ள அழகை முதலில் கண்டு முதல் கடாட்சத்திற்கு இலக்காக வேண்டும் என்னும் ஆசையாலே இப்படிப்பட்டார்கள் என்றும் சொல்லலாம். உள்ளே மாத்திரம் இப்படி நெருக்கமல்ல, வெளியிலும் நெருக்கமாகவே இருக்கிறது என்றார் மேலே. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றதுவோ, ஆகாசத்தோடு பூமியோடு வேற்றுமை இல்லாமல், இடைவெளியே இல்லாமல் நெருக்கமாயிருக்கிறது. துவாரபாலர்களும் நிற்க இயலாதபடி நெருக்குட்படுகிறார்கள் என்கிறார் நஞ்சியர். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அனைவருக்கும் சுவாமியான தேவரீர் விழித்தெழுந்து கடாட்சித்து அடிமை கொண்டருள வேண்டும் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். சுந்தரர் நெருக்கை சாதரர் நூக்க, சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க, இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். அந்தரம் பாரிடம் இல்லை மற்றதுவோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த இனிமையான பாடல், இந்த பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடல் அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவரங்கத்து எம்பெருமான் நம்பெருமாள் திருவரங்கநாதன் திருவடிகளே சரணம். பக்தாங்கிர ரேணு தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நம்பிள்ளை திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.